இன்றைக்கு ஒரு மகிழ்வான பொன்னான நாள். இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழுவினுடைய தலைவர் எச். ராஜா அவருடைய முன்னிலையில் மத்திய அமைச்சர் வி. கே. சிங் அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பி. சுதாகர் ரெட்டி அவர்களையும் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. உதிரி பூக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்ததை போல் மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், சமூகம், பொருளாதாரம், கல்வி, தொலைநோக்கு, அண்டை நாடுகள், தமிழ் மொழி, கலாச்சாரம், ஆன்மீகம் என அனைத்து விதமான பொருட்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை தொலைநோக்கு பத்திரம் வெளியிட வந்திருக்கும் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்க மரியாதைக்குரிய துணைத் தலைவர் திரு எம். சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மளோட இருக்கிறாரு நம்ம மாநில தலைவர் டாக்டர் முருகன்ஜி அவர்கள். நாளை 20 சட்டமன்ற உறுப்பினர்களோட நம்ம சந்திக்க போகிறோம். அதே போல் சரித்திரம் படுத்தவர் மாண்புமிகு அமைச்சர் ஸ்ரீ நிதின் கட்கர்ஜி 20 மணி நேரத்தில் 48 கிலோமீட்டர் பாத சாலை உருவாக்கின உலகத்திலேயே சாதனை படுத்தினவர் நிதின்ஜி அவர்கள். மேஜர் ஜெனரல் இவர் இருந்தப்போ நீங்களாம் படிச்சிருப்பீங்க. சைனாக்காரன் பாகிஸ்தான் பயந்தாரோ இல்லையோ, காங்கிரஸ்காரர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார் இவரை பார்த்து. இவர் அங்கிருந்து வர்றாரு இங்கிருந்து வர்ற ஆட்சியை பிடிக்க போறான்ட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அதுபோல் தலைவர் அவர். அப்புறம் எங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் போல உலகம் சுற்றும் போல டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்கள். இன்னைக்கு கேரளாவில் இருப்பார், கன்னியாகுமரியில் இருப்பார், சென்னையில் இருப்பார், திரும்பி நைட்டு எங்கே போறாராம். எங்க நம்மளுக்கு பொறுப்பாளர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கதாநாயகர் உங்களை விருப்பம் எங்கள் அறிக்கை உருவாக்குந்தாரு நம்ம ராஜா அவர்கள். அவரும் சட்டமன்றத்தில் இருப்பாரு. அவரோட சேர்ந்து எங்க கார்வேந்தர், நாச்சியப்பன் இவங்களெல்லாம் இருக்கிறாங்க. மற்றும் கே.பி. ராமலிங்கம், கனக சபாபதி அவர்கள், ஷா அவர்கள், கே.டி. ராகவன், எங்க அன்பு சகோதரர் கருணாகராஜ் அவர்கள், மற்ற அனைவருக்கும் என் சொந்த பந்தம் அனைவருக்கும் வருகன்னு வருகைக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் இருக்கு சந்தோஷமா இருக்கு. திரும்பி சந்திப்போம். எப்போ நம்ம கொண்டாட போறோம் 20 சட்டமன்ற உறுப்பினரோட சேர்ந்து இதே மேடையில் நம்ம கொண்டாட போறோம். அது வரல காத்திருப்போம். இது நடக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த தொலைநோக்கு பத்திரத்தை வெளியிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் முன்பாக வைப்பதற்காக வந்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிஜி அவர்களே, மத்திய அமைச்சர் ஜெனரல் வி. கே. சிங் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் அருமை சகோதரர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு 14/12/20 அறிவிக்கப்பட்டது. அதாவது தொடர்ந்து 2 ஹேட்ரிக் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக இருக்கின்ற ஒரு பாக்கியமானது எனக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, சென்ற 2014 தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டு இங்கு உரையாற்றியது நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிஜி அவர்கள் தான். ஆகவே இந்த குழு முதல்ல 23/12/2020 சென்னையிலே நாம் கூடினோம். நம்முடைய குறிக்கோள் நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று அதை இந்த அறிக்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்கள் விருப்பம் எங்கள் அறிக்கை என்கின்ற கோஷத்தோடு நாம் க்ரௌடு சோர்சிங் மூலமாக மேனிஃபெஸ்டோ க்ரௌட் சோர்சிங் அதன் மூலமாக 4500 பாக்ஸஸ்
12,000 இடங்களில் கூட்டங்கள் நடத்தி வைக்கப்பட்டது. இதற்கு 9 நாட்கள் நாம் எடுத்துக்கொண்டோம். 60 LED வேன்ஸ் பணியிலே முடுக்கிவிடப்பட்டது. இதன் மூலம் 2,10,000 விருப்பங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அதோடு கூட மிஸ்டு கால் மூலமாக 1.2 லேக் மிஸ்டு கால்ஸ் இதன் மூலமாக மக்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க. 26,000 நம்முடைய வெப்சைட்டில் 26,000 suggestions were received in the website which is prepared for this purpose. அதே மாதிரியாக 18,000 WhatsApp messages were also received. Now I request our Honorable Minister Sri Nitin Gadkari ji to release the manifesto. இந்த தொலைநோக்கு பத்திரம், அந்த தொலைநோக்கு பத்திரம் இந்த தமிழகத்திற்கு தரக்கூடிய மறுமலர்ச்சியான கருத்துக்களை எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக தொலைநோக்கு பத்திரம், சட்டமன்ற தேர்தல் 2000 பெருமகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு நிதின் கட்கரிஜி அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்மிடத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு ஜெனரல் சார் திரு VK சிங்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டிஜி அண்ணன் அவர்களே, இந்த தொலைநோக்கு பத்திரத்தை தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களிடத்தில் கருத்து கேட்டு நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் H. ராஜா அவர்களே, இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்வேந்தன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொழில் அதிபர்களே, சென்னை சார்ந்த முக்கிய பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எங்களுடைய உங்களின் விருப்பம் எங்களின் அறிக்கை அப்படி நாங்கள் மக்களிடத்தில் கருத்துக்கள் கேட்டு மக்கள் கொடுத்த அறிக்கையை தொலைநோக்கு பத்திரமாக வெளியிடுவதில் எங்களுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், தேசிய தலைவரும் இப்போதைய மத்திய அமைச்சருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நிதின் கட்கரிஜி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 14 சப்ஜெக்டாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். அதில் 14 முதல்ல விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பாரத நாடு விவசாயத்தையும் முன்னெடுத்திருக்கின்ற நாடு. விவசாயம் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக கருதுகிறோம். அதனால் நம்ம விவசாயிகளுக்காக இந்த ஒரு அறிக்கையை மிக எலாபரேட்டாக விவசாயத்தை பற்றி விவரிச்சிருக்கிறோம். அதில் விவசாயத்தை பற்றி விவசாயிகளுடைய நலன், விவசாய கட்டமைப்பு, இயற்கை விவசாயம், கரும்பு, மஞ்சள், நெல், இதர பயிர்கள், கால்நடை, மீனவர் நலம் இப்படின்ட்டு விவசாயிகளை பற்றி தனித்தனியாக சொல்லியிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், விவசாயத்தினுடைய வேளாண் திருத்த சட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம். வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்ததுனால
நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் பலன் பெறும் வகையில் பல ஊர்களில் நாம் கோல்டு ஸ்டோரேஜஸ் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக அதிகமான இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தென்னை பனைமரங்களில் கல்லிறக்கி பதப்படுத்தி உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு வழிவகை செய்வதற்காக நம்ம சொல்லியிருக்கோம். தரிசு நிலங்களில் மரம் வளர்க்க மானியம் வழங்கப்படும். விவசாய பம்ப் செட்டுகளுக்கு மின் இணைப்பு கேட்டு ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருப்பவங்களுக்கு 3 மாதத்தில் சோலார் மின் இணைப்புகள் மானியத்துடன் அவர்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி விவசாய கட்டமைப்பு, விவசாயத்திற்கு புதிய அதாவது டெக்னாலஜிஸ் நிறைய நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கிறது. புதிய வேளாண் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கும் ஆய்வு நிறுவனங்கள், இளம் பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அந்த இதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் நம்ம முக்கியமாக கவனமாக சொல்லணும்னா ஒரு 15 பாயிண்ட் நம்ம சொல்கிறேன். மீதி எல்லாருக்கும் இந்த புக்கு கிடைக்கும். 50 லட்சம் பேருக்கு புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 6000 ரூபாய் விவசாய ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த ஊக்கத்தொகை மீனவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். அதே போல தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற மாநிலம். இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறது. தொழில் செய்ய ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி தென்னிந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம். முரசொலி மாதிரி ஏழை மக்களுக்கு கொடுத்த இடத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முரசொலி கட்டிடத்திற்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அதை மீட்டு பட்டியலின மக்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமுல்படுத்தப்படும். 18 முதல் 23 வயது வரை உள்ள இளம் பெண்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் இலவசமாக வழங்கப்படும். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக டேப்லெட் வழங்கப்படும். அதாவது டேப்லெட்னா இது தமிழ்ல என்ன சொல்றது, கணினி, சின்ன கணினி, மடிக்கணி. அதிகமாக நிதி ஒதுக்கீட்டிற்கான விவசாயத்திற்காக தனியாக ஒரு பட்ஜெட் போடப்படும். என ஏற்கனவே கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடப்படுகிறது. மின்னணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடியுரிமை பொருட்கள் இல்லந்தோறும் நேரடியாக வழங்கப்படும். அதாவது ரேஷன் பொருட்கள் அவர்களுடைய வீட்டுகளிலேயே கொண்டு போய் சேர்க்க முடியும். தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக பல்நோக்கு மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் நிறுவப்பட்டு அனைவருக்கும் உயர்தர இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்பது உங்களிடத்தில் உறுதி கூறிக்கொள்கிறோம். அதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 2022க்குள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் கொடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் ஆறுகளில் நீரோட்டம் சீராக இருக்கவும் முற்றிலுமாக 5 ஆண்டுகளுக்கு ஆற்றுப்படுகையில் மணல் அள்ளுவது தடை செய்யப்படும். அந்த காலத்தில் மக்களுக்கு தேவைக்கான மணல் இறக்குமதி செய்வதற்காக அனுமதிக்கப்படும். முக்கியமாக சென்னை மாநகரம் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட மாநகரமாக இருக்கிறது. மிகப்பெரிய மாநகரமாக இருக்கிறது. எப்படி டெல்லி ஒரு பெரிய மாநகரமாக இருந்து 3 மாநகரமாக நிர்வாக வசதிக்காக மக்களினுடைய அடிப்படை தேவைகள் கிடைப்பதற்காக 3 மாநகரமாக பிரிக்கப்பட்டதோ அதே போல சென்னை மாநகரம் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்று 3 மாநகரங்களாக பிரிக்கப்பட்டு மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் சென்று சேருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதே போல சட்ட மேலவை எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. எம்எல்சி என்கின்ற புலமை வாய்ந்தவர்கள் அல்லது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறவங்க, கிராஜுவேட்ஸு, ஆசிரியர்கள், அவர்கள் எல்லாமே சட்ட மேலவைக்கு வர முடியும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சட்ட மேலவை இருந்தது. அது சில காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
மீண்டும் தேர்தல் அறிக்கையில் சட்ட மேலவை கொண்டு வரப்படும் என்பதை உங்களிடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு, தமிழ் வளர்ச்சி பற்றி ஒன்று, திருக்குறளை அது விளக்கத்தோடு கொடுக்கறதுக்கு ஒரு கல்வெட்டு பதித்து திருக்குறள் மாமாலை பூங்கா உருவாக்கப்படும் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, நீர் மேலாண்மையில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, ரொம்ப முக்கியமானது. கீழ்பவானி, அதாவது கீழ்பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கீழ்பவானி பாசன தந்தை இந்திய சுதந்திர போரில் கிட்டத்தட்ட 11 வருஷம் சிறையில் இருந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி எம்ஏ ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். இப்படி பல்வேறு விவசாயம், மின்சாரம், உள்கட்டமைப்பு இதை பற்றின விளையாட்டு, கல்விக்கு, மக்களுடைய நல்வாழ்வு, நதிகள் இணைப்பு, தொழில் வளர்ச்சி ஏற்கனவே சொல்லிட்டேன், கைத்தறி, விசைத்தறி, கூட்டுறவு, காவல்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் நம்ம சிறந்ததொரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும். இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கை, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அல்ல, மக்களுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய விருப்பமாக மக்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் 20 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொண்டு, தாமரை மலரட்டும், தமிழகம் வளரட்டும். நன்றி, வணக்கம். In the history of our country, first time, our government under leadership of Prime Minister Narendra Modi ji, every year we are increasing the MSP. And for that reason, the international price and market price is compared with MSP is less than the MSP. And that is one of the economic problem our government is facing. But when we accepted the report of Swaminathan ji, we decided to increase MSP every year. And that is the reason in the budget, Finance Minister already announced that we are given 3,50,000 crore to the farmers for getting their price equal to MSP. The other important thing is we have making provision of 16 lakh crore for priority sector. That is the crop loan. And it is really a pleasure for me that our party has taken a decision that giving farmers crop loan with 0% interest. The most important thing in the country as far as agriculture is concerned, we have rice surplus, we have sugar surplus, we have wheat surplus, we have corn surplus. We can supply rice to the whole world. That much stock is with the country. So our government has taken a revolutionary decision. It is very important for farmers. The decision which is taken by our government under the leadership of Modi ji, that diversification of agriculture towards energy and power sector. We are making ethanol. Presently we are making ethanol from molasses, BAV molasses and sugarcane juice. But now the ethanol economy size is 20,000 crore. Presently, we are adding 10% ethanol in petrol. But now I am a transport minister of the country. We have taken a decision that all automobile brands which are present in the country, particularly Mercedes, BMW, Hyundai, Honda, every brand which are present in USA, Canada and Brazil, they are using flex engines. Flex engines means either you can use 100% petrol or 100% bioethanol. So now the 20,000 crore economy, we are planning to make this economy of 2 lakh crore. And presently it is going to help to the farmers and particularly Tamil Nadu, because Tamil Nadu got sugar mill, sugar cane and sugar is a big problem, because I know that I am running 3 sugar factory of farmers in my area. It's a big problem. So the most important thing is already the TVS,
the automobile company from Chennai and Bajaj from Pune, on my request, already they launch 100% bike scooter on bioethanol. The ethanol rate is 60 rupees per liter. It's a green fuel. And the petrol rate probably, I don't know what is exactly in Tamil Nadu. 93. Some of the part of the country it is 100 rupees. So there is a saving. And it is import substitute, cost effective, pollution free and indigenous. We are importing the crude oil of 7 lakh crore every year. And the first time the Prime Minister Modi ji, under his leadership, we have taken decision that importing crude oil in place of that, our farmer will make the fuel for the country. And as a transport minister, I will assure you, now we are making lithium ion batteries. 81% part of the lithium ion battery we are making. Then we are making research on sodium ion, zinc ion and aluminum ion. And within 2 years, the price of petroleum two-wheeler, petroleum car and diesel bus will be equal to the cost for electric bus, electric car and electric bike. So it is also a great thing, and one of the important thing which I like, now we have given permission to make bioethanol from rice, from corn, from any food grain. You can make ethanol. So this is a great policy which is already from government and very helpful to the farmers particularly. And particularly this policy is very much helpful for farmers from Tamil Nadu, farmers from Karnataka, farmers from Uttar Pradesh and farmers from Maharashtra, because maximum sugarcane production is there. And the sugarcane is a big problem. By making biofuel, we will resolve this issue. So I am giving my thanks to Tamil Nadu BJP President for really giving priority for the farmers. The other important thing is related with the Tamil Nadu. You have major ports. And when I was Minister for Shipping and Port, we have taken a decision of making of Sagarmala. And the Sagarmala is a project of 16 lakh crore. Out of which 6 lakh crore project we have selected for Tamil Nadu. And it is a great thing for our government and my ministry at the time that we complete the project more than 4 lakh crores. And this is going to helpful for Tamil Nadu because we have taken decision to making draft of 18 meter in Tuticorin, by which you can receive the ship of 2 lakh ton. So 100% it is going to helpful for enhancement of economy of Tamil Nadu. It is for import-export point of view is very important. And out of 2 lakh crore project are also in the process. So 6 lakh crores of project we have given in the shipping and ports. And the other important thing is related with the fishermen. When I was the Minister of Shipping and Ports, we have taken decision for these deep fishing vessels. It is a one type of trawler. It can go up to 100 nautical miles. Presently, the fishermen boats which are available are only going up to 10 nautical miles. And you know the problems between Sri Lanka and India every time. There was a lot of problems. So now we have got 100 nautical mile of area where now fishing is possible. For that purpose, when I was minister, we have given 100 deep fishing boats to Tamil Nadu, particularly for the border area. And now the fishing ministry, Ministry of Shipping and MSME, we have already formulated a policy by which we are decided to giving, under MSME we are giving loan to fishermen. The cost of this boat is 1 crore 20 lakhs. It is already planned, manufactured in Cochin shipyard, and by which we are going to increase the production of fishing by 7 to 8 times more. The Tamil Nadu fishermen will go up to the 100 nautical mile. Where the fishing is possible, they will get more production from that, and it can be a great thing for the fishermen. That is exactly the very important decision is taken by the government. The related with the road sector also,
I have got a lot of list here, but only I will promise you that we will make the road construction of 2 lakh crore. We will awarded this road construction within 2 years in Tamil Nadu. Already we have started the works in Chennai Bangalore Green Express Highway. 4 packages already awarded, 6 packages are ready. Then one of the important thing for the Chennai, just 4 months before I was here, I got presentation from starting the flyover from that Chennai port to Maduraval. Maduraval. So elevated road. And when the presentation was given to me, I said no, I don't dislike the design. The person who is in charge for designing, Venkatraman, he is from Chennai. I said no, let us prepare the new design. And the new design is now received by me. That design is, it is a double-decker flyover. Ground level 6-lane road, then flyover first level, then other flyover second level. And it is going from the heart line of the Chennai. I don't know too much about Chennai, but the people was telling me it is going from the heart line of the Chennai. The direct traffic from Chennai port will directly go to the upper A level. So at the same time, there is also, we are making one provision, because rules of business, the Prime Minister has given me the new department, that is Department of Ropeway, Cable Car, Vernacular Railway and Public Transport on Electricity. So I am giving idea to Mr. Venkatraman, let us make there one system. We can make the ponds, and that ponds will take the people, 15, 18 people at the last level, and we can start public transport on electricity on this flyover lane. So this is very important for Chennai. The other important thing is already here in the manifesto. When I was Water Resources Minister, we have taken one decision. There was 2 DPR we have prepared, and that time water problem was a very crucial problem. Many times, every month, the Karnataka people meet me, then the next month Tamil Nadu people come to me. You know what is going on at that time. So we have taken a decision as a minister at that time, that taking that 1100 TMC of water going to sea after Polavaram in Andhra Pradesh, we have taken 2 DPR, we have prepared that. And taking that water, excess water going to the sea, that is taking to Godavari water, taking to Krishna, Krishna to Pennar, and Pennar to Kaveri, and coming to tail end of Tamil Nadu by covering Pondicherry. The DPR is ready. The river connectivity project is a dream for our government, and 100% we are going to resolve your problem. I know the whole country, particularly the Tamil Nadu, Karnataka, Andhra, Telangana, Maharashtra, Chhattisgarh, Orissa, then Bihar, then Rajasthan, Gujarat, they are facing crucial problem related with the water. But we are doing one good thing, which I will recommend to all of you, that philosophy is, दौड़ने वाले पानी को चलने के लिए लगाओ, चलने वाले पानी को रुकने के लिए लगाओ, और रुके हुए पानी को जमीन को पीने के लिए लगाओ. गांव का पानी गांव में, खेत का पानी खेत में, घर का पानी घर में. So already as a national highway minister, I am making 170 bridge cum bandhara, bridge cum barrage in Maharashtra. In Latur, we take water from railway train. More appropriate if I talk to you in vernacular language. சரித்திரம் பலகற்று சான்றுகள் படைப்பதற்கு விண்ணகம் சென்று வித்தைகள் படைக்கின்ற புதுமை உலகத்தில் காவியம் இயற்றினான் கம்பன். அக்காவியத்தை மனதிலே பயந்திட்டு மாண்புசால் தமிழகத்தை கம்பன் கண்ட தமிழ்நாடாக இளங்கோ இருந்த தமிழ்நாடாக மாற்றி வளங்கள் கொளிக்கும் செந்தமிழ் நாடாக்க சிங்கநகர் தேடி வந்து தமிழகத்தை தேடி வந்து பரப்புரை நிகழ்த்தி இருக்கின்ற பாசத்துக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை அன்பும் பயனும் அதன் பொய்யாமொழி புலவரும் மெய்ஞான வார்த்தைகளை எம் பிஞ்சான உள்ளத்தில் மிஞ்சாமல் உழுந்திடவே பொதுநல தொண்டினிலே புவியினை வெல்லுவர் தன்னலம் கருதாத தரணை போற்றுகின்ற மத்திய அமைச்சர் வி கே சிங் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். இருள் சிவப்பது சூரிய கருதலிலே அவை சிறப்பது தலைவரின் ஆற்றலிலே
பெருங்குண மேடைகள் இலக்கிய கருத்துக்களையும் மனக்குறும் குடித்தது மாசற்ற புன்முறுவல் முகத்திரையில் பிரதிபலிக்க இங்கு நமக்கு தேடி வந்து நமக்கு தலைமையை தாங்கி இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முக்கிய துணையாக இருந்த எங்களுடைய தலைவர் திரு ராஜாஜி அவர்களே, பாசத்துக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். பாசத்துக்குரிய சகோதரர் சுதாகர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வந்த பெரியவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சுதாகர் ரெட்டி சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் உங்களை நன்றி கூற